கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் கூட நாம் ஒரு மிஷனரியை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு விடியல் மலரட்டும். ககாவா என்ற ஒரு கிறிஸ்தவ புரட்சியாளர் 1888 ஆண்டு இந்த உலகிலே பிறந்தார். 1960 கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசித்தார். இவர் அன்னை தெரசாவுக்கு முன்னோடி, புதுமை புரட்சியின் தொண்டர், ஜப்பான் நாட்டு காந்தி. விடியலை தேடியவர், விடியலை தந்தவர். 4 லட்சம் பேர் இவர் சொல்லுக்கு கீழ்ப்படியிருந்தனர். இவர் பேச்சுகள் அனைத்தும் மக்களின் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதாக காணப்பட்டது. கடவுள் நமது சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே தங்குகிறார். அவர் சிறைப்பட்ட குற்றவாளிகள் நடுவே குப்பை மேட்டில் அமருகிறார், மத்தியில் இருக்கிறார். வேலை வாய்ப்பு நிறுவனங்களுக்கு எதிரே வேலை தேடுவோர் வரிசையில் உள்ளார். எனவே கடவுளை சந்திக்க விரும்புகிறவன் கோவிலுக்கு போகும் முன் சிறைச்சாலைக்கு போய் அந்த சிறைச்சாலைகளை பார்க்கட்டும். கோவிலுக்கு போகும் முன் மருத்துவமனைகள் போய் பார்க்கட்டும். திருமறையை வாசிக்கும் முன் தனது வாசலில் நிற்கும் பிச்சைக்காரருக்கு உதவட்டும். அது மோசமாகுமோ? இவை ககாவின் சிந்தனையில் வெளிப்பாடுகளாகும். தொழிலாளர்களின் தலைவராக இவர் இருந்தபோது அன்றைய வேலைக்காக கூடி வரும் பல்வேறு தொழிலாளர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி போதகம் செய்வார். இயேசுவே என் சிலுவை அண்டை இருந்தும் என்ற இவருக்கு பிரியமான பாடலை பாடிய மாத்திரத்தில் தொழிலாளர் இவரை சுற்றி வருவர். சிலர் இவரது சொற்களாலும் மற்றவர்கள் இவரது கண்ணீரான ஜெபத்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கப்பட்டனர். 1940 ககாவா கைது செய்யப்பட்டார். நாட்டின் நலன்களை பாழாக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். கிறிஸ்துவின் போதனைகளை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் போதிப்பதையே சாதனையாக மாற்றிய மாமேதை இவர் இறந்தும் இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பரே, வார்த்தைகளை வாழ்வில் காட்டி பிறருக்கு பயன்படுகிறீர்களா? ககாவா சொன்ன ஓர் வார்த்தை உண்மையில் நிலையான வாழ்க்கை என்பதற்கு உட்பொருள் இழப்பதே அதனை அடைவதற்கு வழி என்பதாகும். இப்பொழுது நாம் முடிவெடுக்கிற நேரத்தில் இருக்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்வோம். நான் வாழும் என் நாட்டிற்கு விடியலை கொண்டு வரும் சிறந்த குடிமகனாக என்னை மாற்றியறலும் என்று நாம் ஆண்டவரிடம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்க 1 சாமுவேல் 23 அதிகாரம், ஏசாயா 66 அதிகாரம், மத்தேயு 11 இவர் இறந்தும் பேசிக்கொண்டிருக்கிறார். இவரை போல நம் வாழ்விலும் நாம் இதை அபியாசப்படுத்தும் விதமாக நம் தேவனே நாம் துதிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.